திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான இறை மக்களே, இந்த நாளிலும் உபாகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம், யோசேப்பினுடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ச்சி. அவனுடைய தலையீற்றுகள் அனைத்தும் வலிமையுள்ளதாயிருக்கும். அனைத்து எப்பிராயீமின் 16,000 பேரும் மனாசேயின் 1000 அந்த கொம்புகளாக இருக்கிறார்கள். எப்பிராயும் மனாசேயும் யோசேப்பினுடைய கொம்புகளாக இருக்கிறார்கள். யோசேப்பினுடைய வாழ்வை பார்க்கும்போது அவன் தன் சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டவன். அப்படிப்பட்ட மனிதனுக்கு கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் விலை உயர்ந்த ஆசீர்வாதம், உயர்வான ஆசீர்வாதம், உச்சிதமான ஆசீர்வாதம். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக நீங்களும் நானும் மாற இந்த சத்திய வசனம் உங்களை என்னையும் அழைக்கிறது. கடவுள் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். ஒரு நாளும் அவர்களை சபிக்க விரும்புவதில்லை. அவர்கள் மனம் திரும்பி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் 1 நாளாகமம் 7:14 அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் நம்முடைய உறவினரால், இல்லத்தால் நாம் புறந்தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டாலும், அனைவரையும் பெற்றோரை இழந்து தவித்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் தாயாக, தகப்பனாக, உறவாக, நண்பனாக, சகோதரனாக அவர் நம்மோடு தங்கி இருக்கிறார். நம்மை அன்போடு நாம் கேட்கும் போதெல்லாம், நாம் அழைக்கும் போதெல்லாம் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு தேவையான பலத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு உலகத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு நாள். இந்த 6ஆம் தேதி பெண் பிறப்புறுப்பு சிதைத்தலின் பூஜ்ய சகிப்புத்தன்மைக்கான உலக நாள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உலகத்தின் அதிபயங்கர சக்தி, மகா பெரிய சக்தி என்று அழைக்கப்படுகிறது பெண்மை. அந்த பெண்மையினுடைய வளர்ச்சி ஆண்டவரால் இன்றைக்கு நேசிக்கப்படுகிறது. ஆணாக பெண்ணாக பெண்ணினுடைய வலிமையை தாங்குகின்ற, வலிமையை போற்றுகின்ற, உயர்வாக மதிக்கின்ற ஐக்கிய நாடுகள் இந்த மாதம் 6ஆம் தேதி 2003 இந்த விகிதத்தை முன்னிறுத்தி அது இன்று 0 என்று புள்ளி விவரம் கொடுத்திருக்கிறார்கள். பெண்களின் பிறப்புறுப்பு சிறு வயதிலிருந்து சிதைக்கப்படுகிறது என்பதன் காரணமாக உடல்நலம் மற்றும் மனநலம் பிரச்சனைகள் வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது. ஆப்பிரிக்காவை சார்ந்த பிசாரா செக்ஹோமா தனக்கு வயது 11 இருக்கும் பொழுது தனது பிறப்புறுப்பு சிதைப்புக்குள்ளாக்கப்பட்டது என்கிறார். தற்போது பிசாரா பெண்ணுறுப்பு சிதைப்பு எதிராக பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, இந்த மனிதனால் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு, கடவுளால் படைக்கப்பட்ட அழகிய மனிதனுடைய உறுப்புகளுக்கு ஒவ்வொரு வடிவமும், ஒவ்வொரு வலிமையும், ஒவ்வொரு இயக்க ஆற்றலும், ஒவ்வொரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கிறதை இன்றைக்கு மனிதன் சிதைக்கின்ற மனிதனாக இருக்கிறான். காரணம் என்ன? உலக பிரகாரமான மாமிச இச்சை. அன்றைக்கு யோசேப்பு எதிரியின் நாட்டிலே அவன் அடிமையாக குழியிலே போடப்பட்டாலும், எதிரியினுடைய நாட்டிலே போத்திபாரினுடைய அரண்மனையிலே அதிகாரியாக மாறுகிறான். அவனுக்கு கிடைத்த அந்த பதவி, அவளுடைய போத்திபாரின் மனைவி அவனை இச்சைக்கு இழுக்கிறாள். ஆனால் அவன் அந்த பெண்மையை போற்றுகின்றவனாக, கர்த்தருக்கு விரோதமாக நான் இவ்வளவு பெரிய துரோகம் செய்வானேன், என் எஜமானனுக்கு விரோதமாக நான் இவ்வளவு பெரிய பாவம் செய்வானேன் என்று அவன் ஓடினான். தன்னுடைய ஆடைகளை விட்டு விட்டு ஓடினான். இன்றைக்கும் கூட
நாம் உலகத்தில் ஆவிக்குரிய ஆடைகளை விட்டுவிட்டு இந்த உலகத்துக்குரிய ஆடைகளை மாமிசம், கண்களின் இச்சை, பலகீனம், நம்முடைய பார்வைகள், பொல்லாத எண்ணங்கள், சிந்தைகள், ஜாதிய அடிமைத்தனம், பெண் என்றால் ஒரு பார்வை, ஆண் என்றால் ஒரு பார்வை, தன்னுடைய ஜாதிக்காரன் என்றால் நம்முடைய பார்வை, பிற ஜாதி என்று சொன்னால் ஒரு பார்வை நம்மிலே காணப்படுவதனுடைய நோக்கம் கடவுளுடைய தண்டனை. இன்றைக்கு நாம் மனிதனை, மனித படைப்புகளை, மனித உறுப்புகளை சிதைக்கின்ற ஒரு காரியம். ஆகவே இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, யோசேப்புக்கு ஆண்டவராகிய கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் இந்த நாளிலும் நம்மை பலமுள்ளவனாக, எப்ராயிம், மனாசே போன்ற அனைத்து ஆண்டவரின் அடியார்கள் அனைவரும் சேர்ந்து நம்மோடு கூட ஜெபிக்கிறவர்களாக, நமக்கு துணை புரியவர்களாக இருக்க கடவுள் வாக்கு கொடுக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், கர்த்தர் நல்லவர், அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக நிலைத்திருக்கும்போது கடவுளின் நிறை ஆசியை நாம் பெற்று வாழ்வோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். நேசமுள்ள இயேசு சுவாமி, மாறாதவரே, மகிமையுள்ள தேவனே, உம்முடைய படைப்புகளை நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய சரீர உறுப்புகளை நாங்கள் சிதைக்காதபடி பாவம் என்ற செயலினாலே உமக்கு பயந்தவர்களாக நடக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு, மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்லவரும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.